சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கேரளாவின் கோட்டயம் மற்றும் மலபார் பகுதியின் மன்னராக கடந்த 1753 ஆட்சி புரிந்தவர் பழசி ராஜா. நீலகிரி மாவட்டத்தில் முதுமலை, நெலாக்கோட்டை, ஸ்ரீமதுரை, சேரம்பாடி மற்றும் மசனக்குடி இவற்றுடன் கண்ணனூர், வயநாடு மாவட்டத்தின் தலைசேரி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கியே கோட்டயம் மண்டலமாக இருந்தது. பழசிராஜா தனது துணிச்சலுக்கும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கிளர்ச்சிகளுக்கும் பெயர் பெற்றவர். தெற்கில் அதிகரித்து வந்த கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரத்திற்கு எதிராக கலகம் செய்த ஒரு சில தலைவர்களில் பழசிராஜாவும் ஒருவர். கிபி 1800 வாக்கில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கொரில்லா போரை ஏற்பாடு செய்து அவர்களின் விரிவாக்கத்தை கட்டுக்குள் வைத்திருந்தார். 1805 ஆண்டில் ஆங்கிலேயர்கள் அவரை அருகிலுள்ள புல்பள்ளி குகைகளில் இருந்து பிடித்து சுட்டுக் கொன்றனர். வயநாட்டில் உள்ள பழசிராஜா கலரை அவர் தகனம் செய்யப்பட்ட இடத்தை குறிக்கிறது. ஆங்கிலேய படைகள் இவரின் கோட்டயம் அரண்மனையை சுற்றி வளைத்த போது அங்கிருந்து வயநாடு மலைப்பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தார். தொடர்ந்து பழசிராஜா தனது வீரர்களுடன் வனங்களில் தங்கி போர் புரிந்தார். மேலும் குறிச்சியாக பழங்குடியின மக்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரில் பங்கேற்றார். அந்த போரின் போது பழசிராஜா தங்கியிருந்த குகை ஒன்று நீலகிரியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனை பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதியும் தற்போது வழங்கப்பட்டு உள்ளது. பந்தலூர் அருகே சேரம்பாடி பகுதியில் செயல்படும் எஸ்டேட் தேயிலை தொழிற்சாலை அருகே சிறிய குழியாக காணப்பட்ட பகுதியை சீரமைத்து பார்த்ததுடன் வரலாற்று பதிவுகளை ஆய்வு செய்தனர். அப்போது அது பழசிராஜா தங்கியிருந்த குகை என்பது தெரிய வந்தது. இந்த குகை சுமார் 30 மீட்டர் தூரம் சென்றதும் பிரிந்து 2 பாதைகளாக செல்கிறது. தற்போது குகையின் உள்பகுதியில் இருந்த புதர்கள் அகற்றப்பட்டு பார்வையாளர்கள் செல்லும் அளவிற்கு சீரமைக்கப்பட்டுள்ளது. இந்த குகையினை தற்போது அமெரிக்காவில் வசித்து வரும் பழசிராஜாவின் 6வது தலைமுறையைச் சேர்ந்த கொச்சு தம்புராட்டி சுபா வர்மா, அவரது கணவர் டாக்டர் கிஷோர் திறந்து வைத்து பழசிராஜாவின் படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பழசிராஜா குகை பற்றி அங்கு பணிபுரியும் பெண் ஊழியர் ஒருவர் கூறுகையில், முதல்ல இந்த குகை பார்க்கும்போது நாங்கள் தங்க குகைன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிஞ்சு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. அப்போ தான் இது தங்க குகை இல்லை, கொரில்லா வார்க்காக அமைக்கப்பட்ட குகைன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இதோட வரலாற்று ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் இது பழசிராஜா தங்கியிருந்த குகைன்னு தெரிய வந்துச்சு என இந்த குகையின் வரலாற்றை விளக்கமாக தெரிவித்தார். சமீபத்தில் பழசிராஜாவோட இந்த கேவ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தகவல் நிறைய நியூஸில் வெளியே வந்திருக்கு. ஸோ இது சம்மந்தமாக இந்த ஹிஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுங்கள். உங்கள் நேம்? என் பேர் லீனா. நான் இங்கே உள்ள ஸ்டாஃபு. இப்போது இந்த பழசிராஜா கேவ் 1797 1801 அந்த காலகட்டத்தில் தான் இங்கே வார் நடந்ததாக சொல்கிறாங்க. முதல்ல நாங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு கேவ் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே நிறையா கோல்டு மைனிங் எல்லாம் இருந்து அதனால இது கோல்டு மைனிங் கேவ் அப்படின்னு நம்ம சந்தேகப்பட்டு ஆர்கியாலஜிஸ்ட் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதில் தெரிஞ்சிருச்சு இது கோல்டு மைனிங் கேவ் இல்லை, இது ஒரு கொரில்லா வாருக்காக அமைச்சிருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. அப்போது ஹிஸ்டரி கனெக்ட் பண்ணும்போது பார்க்கும்போது தான் பழசிராஜா அவங்களோ அந்த இயரில் நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ அவங்க வந்துட்டு பழசிராஜா தான் இங்கே கொரில்லா வார் நடத்தின ஆள். அப்போ அவங்களோட கேவு, அப்போ என்ன கேவுன்னு பார்க்கும்போது இவங்க உள்ளார பார்க்கும்போது ஸ்கார்ஸோ இல்லை வேறு சிற்பங்களோ எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு பாசிங் கேவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 5 ட்ரிக்கு வந்துட்டு இது அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு 5 ட்ரிக் கூட வச்சுருக்காங்க. இந்த கொரில்லா வார்னால அம்பும் வில்லோட பண்ணுற வார் தான் கொரில்லா வார். இங்கேருந்து இந்த ஃப்ரண்ட்ல இருந்து 90 மீட்டர் அந்த ஆரோ பதிக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு 90 மீட்டர். அது இங்கேருந்து கரெக்டாக இருக்குது. அது ஒன்று அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. செகண்ட் திங் வந்துட்டு இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா ஒரு 200 இயர்ஸ் பேக்கில் தான் நான் சொல்லிட்டுருக்கேன். அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் கூட டெப்த்தாக இருந்துச்சு இந்த ரிவர். அப்போ இதையும் கடந்து தான் வரணும். தேர்ட் திங் வந்து பார்த்துச்சுன்னா இதோட இந்த ஸ்டேசி
இல்லை, வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது. இப்போ ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு இந்த இந்த ஒரு போர்ஷன் தான் இருந்துச்சு சரிங்களா. அது முடிஞ்சு நம்ம போகிறதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் இந்த இதெல்லாம் எடுத்து ஜஸ்ட்டு பாசேஜுக்காக ஜஸ்ட் கல்லெல்லாம் போட்டிருக்கோம். வேறு ஆல்ட்ரேஷன் எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் நம்ம பார்க்கும்போது இவ்வளோதான், இந்த டிஸ்டன்ஸில் தான் நமக்கு இந்த கேவ் ஃபஸ்ட்டு விசிபிள் ஆயிடுச்சு. ஃபுல்லாக மூடிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக இங்கெல்லாம் எடுக்காமல் எப்படி இந்த மண் இருக்கோ இந்த செடி இருக்கோ அதிலே தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே. அப்புறம் தான் நம்ம உள்ளார போகிறதுக்காக இந்த ஜஸ்ட்டு பாசேஜ்க்காக ஜஸ்ட் கல் மட்டும் போட்டிருக்கோம் உள்ளார போகிறதுக்காக. அப்போ இது வந்துட்டு தேர்டு ஹைட் பண்ண அதுக்கு உள்ள சான்ஸ் தேர்டு. ஃபோர்த்து வந்துட்டு உள்ளார போயிடுச்சுன்னா ஒரு கிரில் இருந்துச்சு, இப்போ அது காணாமல் போயிடுச்சு. ஒரு கிரில்லு, அந்த கிரில்லும் பிரேக் பண்ணி உள்ளார போயிடுச்சுன்னா ஃபிஃப்த்து ஒன் வந்துட்டு அது 2 டைவர்ஷன். அது வந்துட்டு அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த டைவர்ஷன் வச்சுருக்கு. ரைட்டில் வந்துட்டு டம்மி, அது ஒரு 100 மீட்டர் தான் உள்ளார போக முடியும். லெஃப்டில் வந்துட்டு தான் ஒரு 2.5 கிலோமீட்டர் உள்ளார போகுது. அது எண்ட் ஆகிற இடம் வந்துட்டு நிலம்பூர் காடோட பார்டர். அப்போ அந்த வழியாக பாசேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இந்த முன்னாடி ஒரு வழி இருக்குது, அந்த வழி பார்த்திங்கன்னா நேராக ஒரு கோட்டைமலைன்னு இடத்துல போகும். அங்கே வந்துட்டு ஒரு கோட்டை இருக்குது, அவங்களோட ஒரு கோட்டையோட சிதிலமான ஒரு தரை மட்டும் இருக்குது. அது இதுதான் நம்ம ஹிஸ்டரி. அப்போது இந்த ஹிஸ்டரியெல்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்து இந்த பழശ്ശിராஜாவோட 6வது ஜென்ரேஷனில் உள்ள அவங்க வந்துட்டு சுபா வர்மா தம்புராட்டி அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் இது கேள்விப்பட்டாங்க. அப்போ என்ன ஏதுன்னு விசாரித்து அவங்க அமெரிக்காவில் செட்டில். அப்போ என்ன ஏதுன்னு விசாரித்து நாங்கள் இந்தியாவுக்கு வரும்போது இங்கே வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. அவங்க தான் அந்த பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, பழശ്ശിஸ்கேன்றது சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த லாஸ்ட் February 28க்கு அவங்க தான் அதை ஒஃபிஷியலாக இனாக்ரேட் பண்ணி அவங்களோட ஒரு ஃபோட்டோவும் வச்சு உள்ளார தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு போனாங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.